ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்னேஹாஸ் குக்கிங் டைரி. இந்த காராமணி நான் ஓவர் நைட் ஊற வச்சேன். இப்போ அது குக்கரில் போட்டு நம்ம பாயில் பண்ணிக்கலாம். அது கூட உப்பு போட்டுக்கிறேன். பாருங்க, இது நம்ம ஒரு 5 to 6 விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம காராமணி நல்லா வெந்துடுச்சு. நான் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுன்னு இருக்கேன். இப்போ அதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கின்னு குழம்பு செஞ்சுக்கலாம். ஒரு கண்டெய்னரில் இஞ்சி போடுறேன், பூண்டு, ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன், பச்சை மிளகா போட்டிருக்கேன், கருவேப்பிலை. பச்சை மிளகா நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி தான், ஏன்னா மிளகாத்தூள் குழம்பு தூளெல்லாம் நம்ம போடுவோம் குழம்பு செய்யும் போது. இதெல்லாம் கொஞ்சம் எண்ணெய் விட்டு வதக்கலாம். கொஞ்சம் ஆயில் போட்டு இதெல்லாம் நம்ம வதக்கலாம். நல்லா வதங்கட்டும். மூணு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இந்த மசாலாவில் போட்டு நம்ம வதக்கலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபி. குழம்பும் அதே மாதிரி ரொம்ப டேஸ்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த மாதிரி நம்ம நல்லா வதக்கிட்டு மிக்சியில் கிரைண்ட் பண்ணிக்கலாம், ஆற வச்சுட்டு. தக்காளி வதங்கி வரட்டும். சீக்கிரம் வதங்கி வர்றதுக்காக நான் கொஞ்சம் உப்பு போடுறேன். அப்போ இது சீக்கிரம் நம்மளுக்கு வதங்கிடும். நம்மளுக்கு மசாலா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை ஆற விடலாம். இது நல்லா ஆறுன்னு நம்ம மிக்சியில் போட்டு ஃபைன் பேஸ்ட் அரைச்சிக்கலாம். குழம்புல போடுறதுக்கு மசாலா எடுத்து வச்சிருக்கேன், மஞ்சள் தூள் எடுத்து வச்சிருக்கேன், சில்லி பவுடர் எடுத்து வச்சிருக்கேன், ஒரு ஸ்பூன் அளவு சில்லி பவுடர். அப்புறம் இது வந்து குழம்பு தூள், இது நான் வீட்லேயே செஞ்ச குழம்பு தூள். இது வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவு எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் கரம் மசாலா, இதுவும் வீட்லேயே நம்ம அரைச்சது தான், இது 1 ஸ்பூனு. இது நம்ம போட்டுக்கலாம். இந்த குழம்பு தூள்லேயே மிளகு, சீரகம், சோம்பு எல்லாமே இருக்கும், மிளகா, தனியா எல்லாமே இருக்கும். அதனால தான் நான் மசாலா வெங்காயம் தக்காளி வதக்கி அரைக்கும் போது அதெல்லாம் போடல. குழம்பு தூள் இல்லாதவங்க நம்ம வெங்காயம் தக்காளி பூண்டு இஞ்சி அரைக்கும் போதே வதக்கும் போதே நம்ம வந்து மிளகு, சீரகம், சோம்பு, மிளகா, தனியா எல்லாம் போட்டு எண்ணெயில் வதக்கிட்டு நம்ம மிக்சியில் கிரைண்ட் பண்ணிக்கலாம். குழம்பு தூள், மிளகாத்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா நம்ம போட்டுக்கலாம். ஆனியன் இந்த அளவு ஃப்ரை ஆனால் போதும். இப்போ நம்ம மிக்சியில் கிரைண்ட் பண்ணி வச்சிருக்க மசாலா போட்டு ஊற்றிக்கலாம். இது வந்து வெங்காயம், தக்காளி, பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய் நம்ம மிக்சியில் கிரைண்ட் பண்ணது. நான் 4 பெரிய கத்திரிக்காய் எடுத்து கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இது போட்டுக்கலாம் நம்ம குழம்புல. இப்போ இந்த மசாலையில் இந்த கத்திரிக்காய் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு பிறகு இதை மிக்சி ஜாரில் எடுத்து வச்சிருந்து தண்ணி ஊற்றிக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். நான் கல் உப்பு தான் போடுறேன். ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டு தான் அந்த மசாலா வதக்கியிருக்கோம், அதனால பார்த்து போட்டுக்கணும் உப்பு. இந்த கத்திரிக்காய் நல்லா வேகட்டும்.
நம்ம காராமணி குழம்பு மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம குக்கரில் போட்டு நம்ம வேக வச்சுருக்கிற காராமணி எல்லாம் போட்டுக்கலாம். நம்ம குக்கரில் பாயில் பண்ண இந்த காராமணி எல்லாம் போட்டுக்கலாம் அதில். ஓகே, இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் நம்ம அப்படியே க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். காராமணி, கத்திரிக்காய் இதெல்லாம் நல்லா ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்கிட்டோம். குழம்பு நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம இதில் வர கத்திரிக்காய் வெந்துடுச்சு. இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக நான் புளி தண்ணி ஊற்றுறேன். புளி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சமாக ஊற்றுறேன், அதிகமாக இல்லை, ஏன்னா தக்காளியும் போட்டிருக்கோம், அதனால் கொஞ்சமாக புளி தண்ணி ஊற்றிக்கலாம். சின்ன துண்டு புளி எடுத்து வாஷ் பண்ணி ஊற வச்சுருந்தேன், கொஞ்சமாக ஊற்றிக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் ஊற்றிக்கணும். நான் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன், வெறும் தேங்காய் பாருங்க, தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். நம்ம ஸ்டார்டிங்லேயே ஊற்றிட்டு அது வேறு மாதிரி ஃப்ளேவர் இருக்கும். நம்ம இப்போ லாஸ்ட்டில் ஊற்றும் போது ரொம்ப ஒரு நல்ல டேஸ்ட் இருக்கும். இப்போ இந்த தேங்காய் ஊற்றிட்ட பிறகு மறுபடியும் இந்த குழம்பு நல்லா கொதிக்கிட்டோம். கொதிச்சு இதில் இருக்கிற எண்ணெய் எல்லாம் செப்பரேட் ஆகி வரட்டும், அது வரைக்கும் இது கொதிக்கிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சூப்பராக காராமணி கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த பாருங்க, நம்ம கோகோனட் எல்லாம் ஊற்றிட்ட பிறகு கொதிக்க விட்டோம். நல்லா இந்த எண்ணெய் எல்லாம் அப்படி பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க. இப்போ நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். காராமணி கத்திரிக்காய் குழம்பு தோசைக்கு நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும், ரோட்டிக்கு நல்லாயிருக்கும், ஒயிட் ரைஸுக்கு கூட நல்லாயிருக்கும். சுட சுட காராமணி கத்திரிக்காய் குழம்பு நீங்களும் இதே மாதிரி செய்து சாப்பிட்டு உங்கள் ஸ்டைலில் நீங்கள் எப்படி செய்கிறீங்கன்னு எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. என்னுடைய ஸ்டைலில் நான் இப்படி தான் செய்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். கொரியாண்டர் கொஞ்சம் ஃப்ரெஷ் கொரியாண்டர் போட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.